வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல மலையாளத்துல இருந்து ஒரு ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற டைஸ் ஐரே படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தை மம்முட்டி சாரோட நடிப்புல வெளிவந்த பிரம்மயுகம் படத்தை டைரக்ட் பண்ண ராகுல் சதாசிவம் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ பிரணவ் மோகன்லால் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்து போறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர அவரு அந்த இறந்து போனோட பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வராரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரை சுத்தி அமானுஷ்யமான சம்பவங்கள் அடிக்கடி அவருடைய வீட்டுல நடைபெற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ தான் வீட்டுல ஒரு பேய் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத அவரு உணர்றாரு. இதுக்கப்புறம் அந்த அமானுஷ்யமான சம்பவங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, கடைசியா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வராரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஹீரோவா நடிச்ச பிரணவ் மோகன்லால நீங்க பாராட்டியாகணும். இந்த படம் ஃபுல்லா பல இடங்கள்ல அவருதான் வராரு. தன்னுடைய நடிப்பு திறமை மூலமா இந்த மொத்த படத்தையுமே தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல தாங்கி நின்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துல பேய் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது இடைவெளி மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே சைக்கலாஜிக்கல் காட்சிகளை வச்சியும் டார்க் சீக்வன்ஸ் காட்சிகளை வச்சியும் சைலண்டான அட்மாஸ்பியரை வச்சு தான் இந்த படத்துல பல இடங்கள்ல ஹாரர் காட்சிகளை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஹாரர் காட்சிகள் பல இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ படத்தை குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர நைட் சீக்வன்ஸ் காட்சிகளாகட்டும், சைலண்டான அட்மாஸ்பியர் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர சவுண்டிங் ஒர்க் படத்தை நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்களுக்கு காரணம் யாரு அப்படிங்கறத ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாரு. அப்போ வர காட்சிகளாகட்டும், இறந்து போன பெண்ணோட கால் சலங்கைய ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அப்போ வர காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமான ஒரு பேய் படமா இல்லாம வித்தியாசப்படுத்தி இந்த பேய் படத்தை டைரக்டர் கொண்டுட்டு வந்ததுக்கு அவரை தாராளமா நீங்க பாராட்டலாம். குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துலதான் கிளைமேக்ஸ் இருக்குது. இது இந்த படத்தோட சின்ன ஒரு குறைதான். மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் வைலன்ஸான காட்சிகளும் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.